இன்றைய தினத்திற்கான யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நீங்க படிக்க போற பகுதி வந்து 3வது அதிகாரம் வசனங்கள் 5, 5, 6, 7 3 வசனமாக. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசி நீனிவே நகரத்துக்கு உள்ள வந்துட்டாரு. அது ஒரு மகாநகரம் அப்படின்னு கூட குறிப்பிட்டிருக்காங்க. 3 நாள் பிரயாணமா தான் அந்த நகரத்தை சுத்தி பார்க்கணும். புதுசா பார்க்கணும்னா 3 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நகரத்துக்குள்ள 1ஆம் நாள் உள்ள வந்தவனே இவர் வந்து யோனா தீர்க்கதரிசி சொல்லிடுறாரு, நீங்க நகரமே நீங்க வந்து உங்களுக்கு டைம் 40 நாள் தான், 40 நாளைக்கு அப்புறம் நீங்க அழிக்கப்படுவீங்க அப்படின்னு. அதை கேட்டோம்னா மக்களுக்கு ஒரே பீதி, அனைவரும் வந்து ரொம்ப பயந்துட்டு ஒரு சில இடங்கள்ல இந்த நகரத்துல வந்து மக்கள் வந்து தேவனுக்கு பயந்தவங்க, அதனால அதை தேவன் இப்படி குறிப்பிடுறாரு, தீர்க்கதரிசி மூலமா பேசுவாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, ஒரு மதிப்பு கொடுத்து. ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரிலாம் இருக்கு, ஆமா நீ என்னையா சொல்றது, நாங்க அப்படிலாம் வந்து ஒண்ணும் நடக்காது. நம்ம அது இந்த பழைய பாடல இந்த நோவா காலத்துல கவனிச்சிருக்கோம். மக்கள்கிட்ட அவர் சொன்னாரு, பெரிய கப்பல் கட்டும்போது மழை வரப்போகுது, பெரிய வெள்ளம் வருதுன்னா அதெல்லாம் யாரும் நம்பல. அந்த மாதிரி இல்லாம இந்த நினிவே நகரத்து மக்கள் வந்து ரொம்ப இது யோனா தீர்க்கதரிசியோட வார்த்தைகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு, ஐயோ இப்படி நம்ம இது நம்மளுடைய பாவங்கள்லாம் அதனால நம்ம வந்து இப்படி அழிய போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு உடனே நம்ம என்ன செய்யலாம், கடவுள்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்னாடி போயிட்டு அவங்க இது ரெட்டுனா சணல் நூலால செய்யப்பட்ட ஒரு உடை, அந்த உடையை வந்து உடுத்திக்கிட்டு எல்லாரும் உட்காந்து இது உபவாசம் எடுக்கிறாங்க. மக்கள் பூரா கடவுளுக்கு முன்னாடி வந்து தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நம்ம வந்து இந்த சாபத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப கேட்கிறாங்க. அது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜா கூட என்ன செய்யறாரு, அவருடைய பகட்டான உடை இது உணவு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரும் ரெட்டு உடுத்திட்டாரு, சாம்பல்ல எடுத்து மேல பூசிக்கிறாரு, சாம்பல்ல உட்காந்துக்கிறாரு. அவரும் வந்து அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் வந்து என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தர் விடாம அத்தனை பேர் உபவாசிங்க, ஏன் உங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகளுக்கு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, தண்ணி கொடுக்க கூடாது, எல்லாரும் சேர்ந்து கடவுள் முன்னாடி உபவாசம் இருந்து ரட்சிப்புக்காக வேண்டணும், விண்ணப்ப செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு ஆர்டர் போட்டுறாரு. அதான் இன்னைக்குரிய 3 வசனங்கள். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.